குருதியில் புதைந்திருக்கும் இயேசுவின் முகத்தை வைப்பார். பிலாத்துவின் முன்னில் அநீத தீர்ப்பில் அவனை நிற்பதைப்பார். பிலாத்துவின் முன்னில் அநீத தீர்ப்பில் அவனை நிற்பதைப்பார். கல்வாரி சிகரத்தில் எங்கள் பேரு கைவாயும் சுவாமி, எங்கள் பேரு கைவாயும் மைக்கேல் சுவாமி ஆத்மர்கள் சர்வேஸ்வரிய இரக்கத்தினால் சமாதானத்தில் கேட்கப்படவில்லை. இயேசுவுக்கு சிலுவை சுமந்தார். அநீதியினால் துன்பச் சிலுவையை இயேசு சுமக்க நிர்பந்தப்பட்டார். அன்புக்குரியவர்களே, இது நாம் இயேசுவை போல பிறருடைய துன்பங்களை, பிறருடைய கஷ்டங்களை, வேதனைகளை நாம் சுமக்க அழைக்கிறோம். இயேசுவினுடைய நிலையில் நம்மோடு வாழ்கிற நம்முடைய உறவுகள், சொந்தங்கள், நம்முடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், இவர்களுக்காக நாம் தியாகங்கள் செய்ய, இவர்களுக்காக நாம் அவருடைய துன்பங்கள், சிலுவைகளை சுமக்க இந்த நிலையிலே ஆண்டவர் இயேசு தன்னை போல நம்மை அழைத்திருக்கிறார். அதே வழியிலே பிறருக்கு நான் என்னுடைய தாங்கோண்டித்தனமான வாழ்வினால், என்னுடைய சுயநலத்தினால், என்னுடைய பேராசையினால் நான் மற்றவர்களுக்கு ஒரு துன்பச் சிலுவையாக மாறக்கூடாது என்ற அழைப்பையும் இந்த நிலையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இயேசுவை போல சுவை தாங்கியாக நீ வாழ அழைக்கப்படுகிறாய். அதே போல இயேசுவின் துன்பச் சிலுவையாக நீ மாறக்கூடாது என்ற அழைப்பை இந்த நிலையை தருகிறாய். இயேசப்பா, உம்மை போல சுவை தாங்குங்கள், உள்ளத்தில் தாங்க, மற்றவர்களுக்கு சுமையாக இல்லாத ஒரு மனதான மனுஷன் மாற எனக்கு நான் சொன்னாங்க. எழுச்சி 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 ஆறு வெள்ளங்கள் மண்ணை மொத்தம் விடுவது பெரும் வெளிச்சமாக ஒளி கோதுமை மணி மண்ணை மொத்தம் என்று நீங்களாகிய அது பயன்பட விழுந்தால் எழுச்சி எழுச்சியாக நம்முடைய வாழ்க்கையை பல வீழ்ச்சிகள் நாம் சந்திக்கிறோம். பாவத்தினால் வீழ்ந்து போய்விடுகிறோம், மனித வலிமையினாலே வீழ்ந்து விடுகிறோம், அடுத்தவர்கள் நாளை வீழ்த்தப்படுகிறோம், உடனே உருப்பொழிந்த மனிதர்களாக காட்சி. ஆனால் ஒவ்வொரு வீழ்ச்சியும், ஒவ்வொரு வீழ்ச்சியும் எழுச்சிக்கான முதல் படி என்ற இயேசு நமக்கு தெரிவிக்கிறார். இயேசு விழுந்து மண்ணோடு போகிறேன், அவர்கள் எழுந்து உறுதி தருகிறார், ஊக்கம் தருகிறார், என்றும் தூங்கச் சொல்லி சொன்னார். யாருமையும் குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர் என்ற நிலையில எத்தனையோ தடவைகள் என்னுடைய வாழ்க்கை சோதனை உடைந்து நான் ஒருங்கி போனான். என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய கணவன் மனைவிக்காக நான் எழுந்து நடக்க
இன்றைக்கு சந்தையில் அந்த உறுதியை இயேசு நமக்கு தந்தார். அதுவரை நான் உண்மை போல என்னுடைய வாழ்வில் உறுதி பெற வேண்டும் அவருடைய கொடுக்கும் முயற்சி என்பது அது எழுச்சியின் முதல் புள்ளியத்தை உணர்ந்து கொள்ளும். நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோல்விகளையும் எவ்வாறு வளர்ந்து உறுதி பெற்று நமக்கு வாழ்வு கொடுத்தாங்க. நாம் வாழ்வதை நாம் எழுச்சி கொள்ளும். ஆண்டவர் எப்பொழுது கரம் பிடித்து வருகிறது ஒருவர் ஒருவரை உறவுக்கு அற்புதமாக தன் மகன் உடைந்து உருக்குலைந்த முகத்தோடு அந்த தாய் அவரை நோக்கி உள்ளத்தை குமுறி சோக வாழ்க்கையோடு அவருடைய உள்ளத்தை பெருக்கிறது. யாருக்கு யார் என்ற நிலை, யாருக்கு யார் ஆர்வம் சொல்வது என்ற நிலை. ஆனாலும் மன உறுதி அடைந்து தன்னுடைய மகனுடைய மீட்பு இரட்சணிய பாதையை அவள் உறவுக்கு இருந்த தாயாக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே எத்தனை தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உறவூட்டி கொடுக்கின்ற பிள்ளைகளாக தாய்மார்களாக எத்தனை பேர் இறை அனுபவத்துடன் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம். எத்தனை தாய்மார் ஆரம்பத்திலே அவர்களுக்கு வாழ்விலே கிறிஸ்தவத்தின் பண்புகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்கின்ற தாய்மார்களாக எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான மரியாதை கூட வாழ்ந்தார். என்னுடைய துன்பம், வேதனை, போராட்டம், கஷ்டம் வருவதெல்லாம் நான் எந்த அளவுக்கு பிள்ளைக்கு கடவுளை சொல்லிக் கொடுக்க துன்பத்திலும் ஆண்டவரை காணுகின்ற அந்த பக்குவத்தை கொடுக்கின்ற ஒரு அன்னையாக இருக்கிறேன். எத்தனையோ பிள்ளைகளுக்கு வேதம் தெரியாது, இறைவார்த்தை தெரியாது, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆலயத்தில் உலக போக்கு, உலக வாழ்வு, உலக இன்பம் என்று அதற்குள்ளே உழைத்துக் கொடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக வீட்டிலே நீ காட்டுகின்ற ஒரு சாட்சியம் என்ற தாய் தன்னை ஒவ்வொரு அன்னையும் தன் மகன் ஆண்டவர் வீட்டுக்காக தன்னை கேட்கும் அந்த பிள்ளைகளை ஒரு வெற்றி தாயாக அவரை தேர்ந்த நல்வாரிகளை சென்ற தன்மையை போல நீ உங்களுடைய பிள்ளை ஆண்டவருக்குள்ளே உருவாற்றுகிற ஒரு தாயாக நீ புறப்படுவாயா? கண்ணீரை சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனை மன்னவர்காக தன்னுயிரை இங்கு வாய்ந்திட கருதினார். எங்கள் பேரில் தயவாயும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயும் மற்ற விசுவாசம்
தன்னுடைய வாழ்களின் வழியை சிலுவையின் சுமையை மனிதன் அறிய வேண்டும் என்று நினைத்தது. அதனாலே சீமோன் வற்புறுத்தப்பட்டு அந்த சிலுவையின் சுமத்தி அழைக்கப்படுகிறார். சீமோன் முறையிட்டார். ஆனால் அந்த நேரத்திலே இயேசு உதவி செய்து அந்த முறையிட்டு வந்து எனது பிள்ளை, எனது கணவனை, எனது சொந்தம், அப்பா அம்மா, என் மச்சான் மாமன் என்றால் நாம் தசை முடியும் உதவி செய்கிறார்கள். ஆனால் அடுத்தவன் குறைந்தவன், பேச்சிருந்தவன், எனக்கு பிடிக்காத என் பகைவன், எனக்கு விருப்பமில்லாதவன், இப்படி இருக்கிறது கைகள் பிடிக்கும் உதவி செய்கிறவர்கள் வழியிலே போல சீமோனை அழைத்தவர்கள் அவர்கள் இலக்கணம் படித்தவர்கள் இயேசுவை பார்த்து சொல்கிறார், நாம் இயேசுவை போல துன்பப்படுகிற உதவி செய்ய சீமோனை நாம் தூண்ட வேண்டும், சீமோனை நாம் நடத்த வேண்டும். ஒரு சீமோனாக உருவாக முடியும். உனக்கு தனக்கு இருந்து வாழ்கின்ற சில வாழ்விட்டு அடுத்தவர்கள் பிறருக்கு கொடுக்கின்ற பகிர்கின்ற உங்களுடைய விருப்பத்தை தாராளமாக எந்த பிரதிபலன் எதிர்பார்க்காமல் மனம் இருந்தால் அங்கே ஒரு வாசமாக துன்பத்தில் கேள்வி இருப்பதை பகிர்ந்து வாழ்கின்ற ஒரு நல்ல வறுமையில் வாழ்வன் வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், அல்லப்படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன், காரணம் அவன் மனிதன், காரணம் அவன் மனிதன். எங்கள் தேவாய சுவாமி, எங்கள் தேவாய மனித விசுவாசியார்கள் சரி சொல்லியிருக்கிறார். சமாதானத்தினுடைய அவரோடு வாழ்ந்து அன்பு சொல்லப்பட்ட நிலைகளிலும் இயேசுவோடு அவருக்கு பின்னாலே அவருடைய உரிமைகளை பார்த்து அவர் கொடுத்த உணவை உண்டு அவருக்குள்ளே முடித்து கொண்டார்கள். அவர் துன்பத்தில் துயர் ஒரு பெண்ணுக்கு ஒரு வீரம் அங்கே பெண்கள் மென்மையானவர்கள், ஆனால் மென்மையானவர்கள் என்பதை அங்கே வேறொரு வீரத்தினால் எழுதுகிறார்கள். எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையிலே துன்பங்களை அனுபவிக்கின்றனர். குடும்பத்தில் பெண்கள் ஒரு தாய் எத்தனை துன்பங்களை கூடும் தன்னுடைய பிள்ளைகளை கணவனுக்காக நீர் அங்கே ஒரு எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பணிச்சொற்கள், எத்தனையோ கணவனால பிள்ளைகளால அவமானப்படுத்தப்பட்ட ஒரு தாய், ஒரு பெண் தன்னுடைய நீர் அந்த பலத்தை கொண்டு அவள் வாழ்க்கை இப்படிப்பட்ட தாய்மார், இப்படிப்பட்ட பெண்களுக்காக சமூக பெண்கள்
எப்படி வெரோனிகாவும் நீலமணியாக வந்து ஆண்டவருக்கு கீழே குடித்து அவருடைய வேண்டுதலுக்கு அந்த முதல் சரத்தை எத்தனையோ பெண்கள் தங்களை அர்ப்பணிப்போடு குருக்கள் துறவினுடைய பணியை தங்களையும் எத்தனையோ படித்தவர்கள், எத்தனையோ வெளி சொற்கள், எத்தனையோ கல்லறை சோதனைகள் அவர்களுக்கு எழுந்தால் கூட கடவுளுக்காக நான் போய் உடைப்பு செய்வேன் என்று எத்தனையோ தாய்மார்கள் இழந்த மேன்மையாக ஆண்டவரை ஆசிரியர் தலைவலிகள் தேவைக்காக எந்தெந்த வீரர்களுடைய கூடைதான் இக்கோடைகளால் வாழ்ந்த பெண்கள் உண்டு. பெற்றோரை அவருடைய வார்த்தைகளை நம்பாமல் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் தாழ்வுடையவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற உலகம் சிறு வயதில் தன்னுடைய வாழ்வை குறைத்து சிறு வயதில் உலகத்தில் போக்கு குறைக்கிறது, காதல் உடைக்கிறது, அன்பென்ற ஓடி உடைக்கிறது. இன்னைக்கு உடலை இன்பத்தை அனுபவித்து வாழ்வே அவர் தங்களே இழந்து போனார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் நேரத்தில் நாம் எத்தனையோ பெற்றோர் அழுதார்கள். அவருடைய பெண்கள் சிந்திக்க ஆண்டவரை அழைக்கிறார்கள். எங்களுக்கு தயவாய் சுவாமி, எங்களுக்கு தயவாய் மனித சுவாசியான மக்கள் சரியான சமாதானத்தை பார்க்கிறது. இயேசு இரண்டாம் முறையாக சிறுமியோடு முகப்பு வருவதற்காக இயேசு விழுந்தால் உடனே கிடப்பதற்காக எழுந்து சாதிக்கிறார். இது நம் வாழ்வில் எத்தனை வீழ்ச்சிகள் தோல்வியும் நம்பிய உறவுகளால் தள்ளப்பட்டு வீழ்ந்திருக்கிறோம். நண்பர்கள் எங்களை அன்பு செய்த மனிதனின் துரோகத்தின் பொருளாதாரம் விழுந்திருக்கிறோம். ஏமாற்ற சிலைக்குள் விழுந்திருக்கிறோம். அன்பு என்ற போலி உழைப்பு விழுந்து வாழ்வில் இழந்திருக்கிறோம். வியாபார நஷ்டத்தில் உடைந்து விழுந்திருக்கிறோம். பிள்ளைகளால் தூக்கி எறியப்பட்டு விழுந்திருக்கிறோம். எதிர்பார்ப்புகள் விருப்பங்கள் மறுக்கப்பட்ட நிலையில் உடைந்த நிலையில் விழுந்திருக்கிறோம். உறவுகள், பெற்றோர்கள், நண்பர்கள் இவர்களால் அவருடைய இழப்பை செய்தால் தனிமை, புதுமை, வருத்தம் யாரோ இருந்திருக்கிறோம். நமக்கு வாழ்வு இவை அத்தனை நாம் அழுது முயற்சி இறைவனை இந்த திரையை நாம் ஒரு வாழ்க்கையில் சிலுவையால் வாழும் இடங்கள் மாறி உனக்கு சொல்லுவேன். ஒரு வாழ்க்கையில் சிலுவையால் வாழும் இடங்கள் மாறி உனக்கு சொல்லுவேன். விழுந்தவன் சுவாமி எங்களுக்கு நிலையிட்டு அழுகின்ற இயேசுவின் மகளுக்கு இயேசு ஆறுதல் சொல்லுகிறார். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கே இப்படி செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்தின் நிலை என்னாகும்? ஆதரவு சொன்னவர்களுக்கு இயேசு நம்முடைய துன்பத்தில் நம்முடைய வேதனையில் இன்னும் ஒரு துன்பத்தில் வேதனை இருக்கிறவர்களுக்கு ஆதரவு சொல்ல முடியும். நாம் வரவேற்களில் நாம் சிந்திக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை, எங்களுக்கு எவ்வளவு போராட்டம், எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், இதற்கு மற்றவர்கள் துன்பத்தை நாம் எப்படி பார்க்கணும், அவருடைய வாழ்க்கையை எப்படி நாம் உழைக்கிறோம். வரவேற்களில் மத்திய சிந்தனைகளை யோசிக்கிறோம். அந்த தேசங்களை சொல்வது நீ துன்பப்படாது, துன்பத்திற்கு ஆதரவு நீ துன்பத்தில் வாழ போவதுதான் இன்னும்
பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் மீட்பு பெற்றார். அவர் எடுத்து தன்னுடைய புரட்சி பயணத்தை அவர் எங்களுக்கு கொடுத்தார், நிறைவேற்றி செய்தார். விழுவது என்பது பலவீனம், ஆனால் விழுந்து கிடப்பது மதியம். எழுந்து நடந்து சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு. மனித பாவம், மனித வலிமைகள், மனித இலக்கங்கள் நமக்குள் இருக்கிற புதிய உலக ஆசைகள், தீபங்கள் நம்மை பாவத்தில் விடுவது என்று கேள்வி. ஆனால் நாம் எடுத்து செல்லக்கூடியவர் என்பது இறைவன் கொடுத்த இலக்கம். ஊதாரிகள் எழுது மூலம் நான் உள்வுணர்வு என்றார். இந்த நிலையை அவர் இயேசு நம்மை பெற்று நீங்கள் உள்வுணர்வு வாழ்வுணர்வு திரும்பி கண்டிப்பார்கள். ஆண்டவே, நான் விழுந்து கிடந்தேன். அந்த மதியத்தை நான் பல்வேறு உங்களுடைய வருகை எனக்கு பலத்தாலும் பேசலாம். இந்த நேரத்தில் விழுவது என்பது பலவீனம், அதில் விழுந்து கிடப்பது மதியம். விழுவது என்பது பலவீனம், அதில் விழுந்து கிடப்பது மதியம். எழுந்திடச் சொல்லு கல்வாரி, எழுந்திடச் சொல்லு கல்வாரி, எழுந்து நடப்போ இறைவனை. தவக்காலம் இது தவக்காலம், மாண்புகள் உலகில் தவக்காலம். எங்கள் தேவாலயம் சுவாமி, எங்கள் தேவாலயம் വിശ്വാസങ്ങളെ ആത്മങ്ങൾ സമാധാനത്തിലേക്ക് മാറാൻ കടവനെ. சுயத ஆடையை நீ கொண்டாய், என் பெருமளவின் ஆடையை வெளியிட்டாய். அன்பு செய்ய அன்புள்ள கொண்ட அந்த அன்பு காலை நன்மையும் கொண்டார். பிறவாழ தன்னை கொடுத்தவன் இயேசு. அந்த பிறருக்காகவே தண்ணீர் சிலுவை சாமியை. ஆனால் நாம் சுயநலம் கொண்டவர்களாக, அன்பற்றவர்களாக, வஞ்சிக்கிறவர்களாக, குடும்ப வாழ்விலே அன்பை குறைத்தவர்களாக, ஆணவத்தையும் சாதத்தையும் நாம் கொண்டவர்களாக வாழுகிற நிலை என்பது இயேசு கொண்ட அந்த பெருநல ஆடையை ஒருக்கி அவமானப்படுத்துவதற்குரிய. எந்த அளவுக்கு நான் சுயநலத்தோடு வாழ்கிறேன், அந்த அளவுக்கு நான் இயேசுவை அவமானப்படுத்துவேன். குடும்பத்தில் நாம் எங்களுடைய குடும்ப வாழ்வுக்குள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற உறவுகள் நாம் பேசுகின்ற வார்த்தைகள், நாம் வாடுகின்ற இடங்கள், இத்தனை அவமானங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய கணவன் மனைவிமாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. வெளியிலே நாம் ஒரு போர்வைக்குள்ளே வாழ்கிறோம், உள்ளுக்குள்ளே நாம் வேறு ஒரு போர்வைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவமானம் என்ற அந்த ஆடையை நாம் மேலே அழிந்து கொண்டு நம்முடைய வாழ்வுக்குள்ள நாம் நல்லவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறோம். முகமூடி போன்ற ஒரு வாழ்க்கை, அதை கலைஞர்களை ஆண்டு அழைத்திருக்கிறார். அவருடைய சிறந்த முகமூடி, உன்னுடைய இருந்த வாழ்க்கை என்ற அந்த அவமான ஆடையை கலைந்து நன்மைக்கு நல்ல வாழ்வு, மனமாற்றம் போன்ற நல்ல பண்புகளால் ஒரு வாழ்வை உறுதி கொள், அழிந்து கொள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மனமாற்றம் நாம் தயாராக சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயும் விசுவாசையாக்குவங்கள் சகஜத்தினால் சமாதானத்துடைய மாறப்பட்டது.
இங்கே இயேசுவை ஆராதிக்கிறோம், மக்களாகிய சோதரம் சொல்லுகிறோம். அவையெல்லாம் இயேசுவை கொண்டு உலகத்தை கொண்டு சொல்லியே சுவாமி. நிலை 11 இயேசுவை சிலுவையில் அறைந்தார். போதிப்பது என்பது இலகுமானது, ஆனால் போதிப்பதை வாழ்வது என்பது மிக கடினமானது. வாழ்வதை போதித்தவர் இயேசு, போதித்ததை வாழ்ந்தவர் இயேசு. அவரது வாழும் போதை சிலுவையில் இயேசு முழுவதுமான துன்பங்களை அனுபவித்தார். அதாவது உடலுடைய ஆன்மீக துன்பத்தை அனுபவித்து அவருக்கு விளைவிக்கப்பட்ட அறிவுறுத்தலை, நன்றி பெற்ற கருத்தை, பாவித்து தூக்கி எறியப்பட்டதை, ஏமாற்றப்பட்டதை, மனிதரால் கைவிடப்பட்ட சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டதை, இவ்வாறான நோய்களுக்கு மத்தியிலும் அவர் சாகும் தருவாயில் இருந்தவரையும் அவரிடமிருந்து அது உயர்ந்த பண்பு என்னவென்றால் எல்லாரையும் அறிந்தார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அன்பர்களே, இந்த மன்னிப்பு என்பது இலகுவான காரியம் அல்ல. அதிலும் என் வாழ்வை கெடுத்தவர்களை, ஏமாற்றியவர்களை, காட்டிக் கொடுத்தவர்களை, அவமானப்படுத்தியவர்களை, என்னை காவித்து தூக்கியவர்களை, நான் இந்நிலையில் அவமானப்படுத்துவதற்கு எனக்கு இடம் கொடுத்தவர்களை, எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடினமானது. ஆனால் நான் உண்மை கத்தோலிக்கர் என்று சொன்னால், இயேசுவே என் வாழ்வின் ஆதாரம், என் நிலையிலும் இயேசுவையே நான் நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய வாழ்விலே பல தரமுயற்சிகளை நான் செய்கிறேன், பலருக்கு பல உதவிகளை நான் செய்கிறேன், பல தானத்தனம் செய்கிறேன். இவையெல்லாம் நல்ல காரியம். ஆனால் இயேசுடைய பார்த்து கேட்டது, உன் பகைவர்களை, உனக்கு துரோகம் உடையவர்களை உன்னால் மன்னிக்க முடியுமா? மன்னியுங்கள், மன்னிப்பு கொள்ளுங்கள். உங்கள் பகைவர்களுக்கு அவர் சொல்லுங்கள், அவர்களை அன்பு செய்யுங்கள். இதுவே சிறுவை அடைவுள்ள இயேசு எனக்கும் உங்களுக்கும் விடுக்கும் சவால். எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னிக்க வேண்டிய வழியில் மன்றாடுவோம். உனக்காக வைத்து போனால் இன்னைக்கு உன்னுடைய வாழ்வில் நீ இழந்து கூட வாழ்வுக்காக என்னை ஆண்டவரை ஒப்புக்கொடு.
நீ அன்பு செய்த பல மனிதர்களை உன்னோடு இல்லை. என்னுடைய அப்பா உன்னுடைய பிள்ளை செல்வம் இன்னைக்கு வாழ்விழந்து போனார்கள். இன்னைக்கு குடும்பத்தில் உறவுகள், சண்டை சச்சரவுகள், பிளவுகளுக்கு நாங்கள் வாழ்கிறோம். கண்ணீரும் வேதனையும் உள்ளத்தின் வேதனையும் தான் ஆண்டவரை மிச்சமாக இருக்கிறது சொல்றோம். ஒவ்வொரு பிள்ளையும் இன்னைக்கு இயேசு உனக்கு வாழ்கிற தன்னையே அர்ப்பணித்து இன்னைக்கு சிலுவையில உயிர் நீத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்ட வேதனையை ஒப்புக்கொடு. வாழ்வு கொடுக்கிறது இயேசு உன்னை வழிநடத்துவார். உன்னுடைய பெற்றோருக்கா, உன்னுடைய அம்மாவுக்கா, உன்னுடைய அப்பாவுக்கா, உன்னுடைய பிள்ளைக்காக எதற்காக இன்னைக்கு வேதனையோடு அழுகிறாய்? அதை ஒப்புடைய ஏற்றுக்கொள்கிறார். முகத்தின் சாந்தியொளி அகன்றதம்மா பொங்குமணி செங்கலோ மறைந்ததம்மா வாழகத்தே நந்தவனை சொய்ந்ததம்மா வாழா வழங்கியும் அணைந்ததம்மா. இந்த உலகில் நாம் முகம் கொடுக்கும் வேதனைகளில் மிகக்கூடியது இறப்பு. இறப்புக்கு ஆறுதல் போவது என்பது லேசான காரியம். அதுவும் தான் இருக்கிற தன் இறந்த மகனை மடியில் வளர்த்துவது என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வேதனையின் உச்சம். இந்த வேதனையை இன்றும் நம்முடைய தாய்மாரின் அனுபவித்திருக்கிறார். அவருடைய கண்ணீரை கடந்து காட்டினார். இந்த உலகிலே கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்மை அறிந்தவர்கள், நம்மை அன்பு செய்தவர்கள், நம்மை ஏற்றுக்கொள்வதர்கள் நம் பெற்றோர், அதிலும் நம்முடைய தாய். ஒரு தாயினுடைய தியாகத்திற்கு ஈடுகளை எதுவும் இன்று நாம் வளர்ந்து பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து ஒரு தாயாக தந்தையாக மாறி வாழும் பொழுது நம்முடைய அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்கிறது. அம்மா இருக்கு மட்டும்தான் அம்மாவின் அருமை நமக்கு புரியும். அம்மா எல்லாவற்றிற்கு நன்றி தெரியும். எல்லாவற்றையும் அம்மா இருந்தால் எனக்காக முன்னாடுவாள், என்னை நினைத்துக் கொள்வாள், என்னை அன்பு செய்வாள், எனக்காக நம்மை பெற்று வளர்த்து உருவாக்கி இந்நிலையை நம்மை வளர்த்த நம் ஒவ்வொருடைய தாய்மார்களையும் நினைத்துப் பார்ப்போம். அன்பானவர்களே, 2009ஆம் ஆண்டு யுத்தத்தின் உச்சக்கட்டத்திலே
புறக்கலைக்கிறேன் போன வைங்க நான் இரவைக்கு எடுப்பேன் சொல்லி அன்று இரவு அவனுடைய பிளட் ப்ரெஷர் கூடி நான் அவருடைய செத்து விடுத்த வந்தேன். பிரியமானவர்களே, இன்று நான் வெளிநாட்டில் நம்முடைய பலருடைய அம்மா ஊர் என்னுடைய மகள் ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு கதைக்கிறாரா, என்னுடைய பிள்ளைகளுடைய குரலை நான் கேட்க மாட்டேன் கொண்டிருக்கிற தாய்மார் எத்தனையோ தெரியும். இன்னைக்கு நம்ம கலை சொல்றது எனக்கு பிசி, எனக்கு வேலை, எனக்கு நேர்மை ஒரே கற்றுக் கொடுக்க அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்முடைய அம்மா நமக்காக பார்த்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை மனமாக இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, அந்நியரை மேம்படுத்துவோம், செல்வம் திரட்டி வைப்போம் என்று சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை சிறப்பாக சொல்றது, உன் தாயின் போருக்காக துன்பத்தை மனவாதே, அவர்கள் உன்னை பெற்றிருக்கிறார், அதற்கு ஈடாக உனக்கு எதையும் செய்ய முடியாது. நம் அம்மா உலகத்தை விட்டு